ஹெட்போன் போடுங்க, நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெங்காயமா நம்ம செஞ்சு இப்படி என்னடா அது டிஷ் சுத்தி இருக்கும். உன்னை மூடிட்டு இருக்க சொன்னா டிஷ் ரெடி. ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேக் டைம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக் டு பேக் சேலஞ்ச். அது என்னடா பேக் டு பேக் சேலஞ்ச் கேக்குறீங்களா? சொல்றேங்க. இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு நமக்கு 2 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. நம்பர் 1, நம்பர் 2. சேலஞ்சை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸை கூப்பிட்டுலாமா? நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம சேனலோட ஸ்டார் சபரி. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நம்பர் 2 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க நம்ம சேனலோட நியூ மெம்பர் ஷஃபி. வெல்கம். ஓகே, நவ பேக் டு ட்ராக். இந்த சேலஞ்ச் எப்படி நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபியை நான் நம்பர் 1 கிட்ட மட்டும் சொல்ல போறேன் ரகசியமா. இப்போ பேக் டு பேக் சேலஞ்சுனா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரெசிபி தெரியாத நம்மளோட நம்பர் 2, தென் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரெசிபி தெரிஞ்ச நம்மளோட நம்பர் 1. இது போல மாறி மொத்தமா 20 மினிட்ஸ்க்கு இந்த டிஷ் செய்ய போறாங்க. நம்பர் 2 என்ன பண்ணணும்னா நம்பர் 1 பண்ற ஆக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு இந்த டிஷ்ஷை கரெக்டா செய்யணும். ஃபைனல் அவுட்கம் வந்து நான் கொடுத்த ரெசிபி பிரகாரம் வருதான்னு பார்ப்போம். இப்போ இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்பர் 2 சமைக்கும் போது நம்பர் 1 இங்க இருக்க பிளாக் ஜோன்ல தான் நிக்கணும். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்பர் 1 நம்பர் 2க்கு வாயை திறந்து சொல்லவே கூடாது. ஓகே கைஸ், இப்போ நான் அவுட் ஆஃப் ஃப்ரேம் போக போறேன். வெற்றிகரமா டிஷ்ஷை எப்படி செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். வேணா யோசிச்சு கை கொடுக்கலாம். ஓகே கைஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டார்ட் பண்ணலாமாடா? வா பண்ணலாம்டா, பசிக்குது வேற. பிளாக் ஜோன்ல போய் உட்கார்றா. ஐயோ மறந்துட்டேன். போய் உட்கார். ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதை எடுக்கணும்? முட்டையா? பவுலு? வெங்காயமா? நம்ம இருக்கு இதுல. எப்படா தோல் உரிக்கவா? என்னடா நான் ஒருத்தன் வாயை திறந்தும் சொல்ல மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். இப்படி ஒரு சேலஞ்சு. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வெங்காயம் வெட்டும் போது கண்ணாடி போட்டா கண்ணி எரியாதே மேடா. கண்ணாடி ஏதாவது இருந்தா கொடுங்கடா. ஏய் சபி, சொல்றா. நான் குடிச்சுக்கோ. நன்றிடா. பார்க்க நல்லா இருக்கா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. வெங்காயம் வெட்டினேன்டா. அடுத்து என்ன பண்ணணும் சொல்றா. கண்ணாடியா? இந்தா. சோதிக்காதீங்க. அது இல்லையா? வேற என்ன? இந்த மழை வரப்போதா? ஓ இதுவா? ஓகே, இதை எப்போ வெட்டணுமா? போதும், நீ வெட்டினது போதும். டைம் ஆயிடுச்சு, போ. 5 நிமிஷம் முடிஞ்சிட்டு அப்புறம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. சபி, நீ சும்மா நிக்க கூடாது. இந்த ஹெட்செட் போட்டுக்கோ. நல்லா பண்ண போறோம். அண்டாவா மாமா, அண்டாவா. தம்பி, நீ எப்படா வந்த? என்ன பண்ணி வச்சுட்டு போனவங்க? ஏன் தோல் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வெட்டவே இல்லை. இவ்வளவு பெருசு வெட்டி வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு இதை விட பெருசு, இவ்வளவு பெருசு வெட்டி. அடுத்த 5 மினிட்ஸ் பாட்டி கிட்ட ஜாலியா உட்காந்துருக்கான் பாரு.
பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு வேறு தான் வேலை கூட 10 தோப்பு காரணம் போடுறது 10 துண்டு தண்டால் எடுக்கிறது அந்த மாதிரி கஷ்டமாக கொடு. ஜாலியாக இருக்கான் பாரு நாய். பண்ணுவோம் பட்டா. ரிமைனிங் டைம் இஸ் 5 4 முட்டை வெட்டு பிரெட் வெட்டு கொஞ்சம் வா டைம் ஆச்சு. சேஞ்ச். என்ன கலக்கணும், என்ன பண்ணணும்? பிளாக் ஜோன் கோ. அது அப்படியே இப்படியா முட்டையா? முட்டையிலேருந்து திடீர்னு கோழி குஞ்சு வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இன்னும் கலக்கவா? வா கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதா? இதுவா? தோசைக்கல்லா? எப்படி என் பிரெயின் நல்லா வேலை செய்யுதா? ஆக்சுவலி புஷ். ஓகே பண்ணுறேன், பொறுமையாக இருக்கணும். ஓகே அடுத்து என்ன பண்ணுறது? என்ன விடுவா? போதுமா? இன்னொரு ரவுண்டு போடுவா? அதுதான் என்ன பண்ணும்? அதில் ஒரு மேட்ச் வா. கை வைக்குவா? சுடலை. இதுவும் என்ன தானே? இதுல மட்டும் அந்த ஆளை கத்த மாட்டான். பிளாக்குக்கு நோ பிளாக். டைம் ஓவர். சேஞ்ச். வா எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன செய்ய சொல்ற? நான் பேசலாம். நான் தான் பேசக்கூடாது. பாட்டு கேட்கல சார். என்னடா அது முட்டை ஓடலாம் அப்படியே வச்சிருக்க, எடுத்து டஸ்ட்பின்ல கொண்டு கூட சொல்லி தருவாங்க. நீ வந்து போனா வெயிட் பண்ணிட்டு போடுவாங்க. வா எல்லாத்தையும் உங்க மண்டையில வைத்தியம். இதுல வினிகரை பத்தி என்ன வேற கேட்குற? வினிகரா எடுத்து ஊற்றி இருப்பேன். டிஷ்ஷு செத்து இருக்கும். டிஷ்ஷும் செத்துருக்கும், சாப்பிட்ற ஆங்கரும் செத்துருப்பான். பிளாக் நோ பிளாக். பாவம். ஏய் சமைக்க விட்ற 5 நிமிஷம் தான் இருக்கு இன்னும். அதெல்லாம் பெரிய மனசு பண்ணி டைம் கொடுப்பான். கொடுப்பான். No extra time.
கேட்டியல்ல ரேங்க் பார்ப்பான் போல இப்போ இருக்கான். சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப என்னடா இது என்னதுடா இது? இங்க பாரு வெங்காயம் வெட்டியிருக்கான் பாரு லட்சணமா. வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள போனதே இல்லையா? கழட்டுறாம கிச்சனுக்குள்ளலாம் போனதே இல்லையா நீ வீட்டில்? சத்தியமாக பிடிக்காது. கிச்சனுக்குள்ளையா? கிச்சனுக்குள்ளே படுத்துருப்பியா? மனுஷனே கிடையாது நீலாம். கட்டு கம்மிட்டு இருக்கியா? கம்மிட்டு இருக்கியா? கம்மிட்டு இருக்கீல்ல? காலையில் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, காலையிலே சொல்லி வச்சுருவேன். இவனும் வேலை செய்ய மாட்டான், வேலை செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். எது இப்படியே போயிரு. உன்னை மூடிக்கிட்டு இருக்க சொன்னான். லாஸ்ட் 1 மினிட். டிஷ் ரெடி. ரெடிடா வா. எப்படி இருக்கு? கல்ட்ரா இத காரசாரமா இருக்கு. I am back. டிஷ் ரெடி. டிஷ் ரெடியா? பரவாயில்லையப்பா. நான் பாருங்க மக்களே, நம்ம சொன்ன டிஷ்ஷை நம்மளை விட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ரெடியாக வச்சுருக்கானுங்க எல்லாம். என்னப்பா டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. பலமா இருக்கும். ரோஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க, முட்டையில ரோஸ்லாம் பண்ணியிருக்கானுங்கப்பா. லெஃப்ட் ஹேண்ட் கேமரா போட்டு கொடுக்குறான் அந்த கேமராமேன். உண்மையாக எடுத்து பார்க்கடா. நல்லா இருக்கா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர். பண்ணது நானு. சிரிப்பு பிஞ்சிடும். நல்லா இருக்கா உண்மையிலே? ஓகே கைஸ், இப்போ நான் கொடுத்த டிஷ்ஷோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் பிரெட் சில்லி. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, see you at next break time. Bye. Thank you for watching.